தவளைனா தாவி குதிக்கணும். அதுவும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இப்படின்னு கர்ண கொடூரமா பாடி எல்லாத்தையும் இம்சை பண்ணணும். இந்த ரெண்டும் தான் தவளையோட இயல்பு. இந்த இயல்புக்கு மாறா தவளை ஒண்ணு நடக்க ஆசைப்பட்டுச்சுன்னா, இதெல்லாம் தவளைக்கு நிறைவேறக்கூடிய ஆசையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்குதா? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா பாருங்க. அக்வாலாண்டுங்கிற கிராமத்துல ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்துல மீன்கள், நண்டு, நாரை, கொக்கு, தவளைன்னு எக்கச்சக்கமான பறவைகளும் விலங்குகளும் இருந்தாங்க. இந்த குளத்துல தான் நம்மளோட சிப்பியும் அதனோட நண்பர்களும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. சிப்பிக்கு நீந்துறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். நீந்துறதை விட அதுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கரையில நடக்கிற மனுஷங்களை வேடிக்கை பார்க்கறது தான். வேடிக்கை பார்த்து பார்த்தே மனுஷங்க மேல பெரிய மரியாதை நம்ம சிப்பிக்கு. அதுக்கு அந்த குளத்தை தாண்டி உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டு. மனுஷங்களை பார்க்கறப்பெல்லாம் ச்சே எவ்வளவு வித்தியாசமா யோசிக்கிறாங்க. குளிரு, வெயில், பனி, மழைன்னு எல்லாத்துல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக விதவிதமான ஆடைகளை உடுத்திக்கிறாங்க. அங்கதான் அவங்க புத்திசாலித்தனம் இருக்குதுன்னு பார்த்தா, தரையில படுற காலை பாதுகாக்கிறதுக்கு கூட செருப்பு, ஷூவு, பூட்ஸ்ன்னு வித்தியாசமா போட்டுக்கிறாங்க. இதனால இவங்கனால எந்த நேரத்துல வேணாலும் சுலபமா பயணிக்க முடியுது. வெளியில போனா எப்படி இருக்கும்? இந்த கிராமத்தையும் என் வாழ்க்கையில நான் முழுசா பார்த்திருக்கிறேனா அப்படின்ற எண்ணம் சிப்பிக்கு. ஒரு நாள் தன்னோட எண்ணத்தை நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்குச்சு. இத கேட்டனியும் நண்பர்களுக்கு ஒரே சிரிப்பு. சிப்பி, நீ என்ன நாயா பூனையா மனுஷங்க சோறு போட்டு வளர்க்கறதுக்கு? அதுங்களாவது பாக்கறதுக்கு அழகா இருக்கு. மனுஷங்க தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. நீயோ நானா பானா மனுஷங்க என்ன உன்னை தூக்கி வளர்த்தவா போறாங்க? நம்மளுக்கு சாப்பாடே குளத்துலயும் குளக்கரையிலயும் கிடைக்கிற சின்ன சின்ன பூச்சிங்க தான். இதையும் விட்டுட்டு கிராமத்துக்கு போய் நீ என்ன பண்ண போற? தேவையில்லாம பேராசைப்பட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்காதப்பா அப்படின்னு எல்லாம் ஒரே அறிவுரை. ஆனா இவங்கெல்லாம் சொல்ல சொல்லதான் சிப்பிக்கு ஏன் குளத்துக்குள்ளேயே இருக்கணும், இவங்க சொல்றதுக்காகவாச்சும் வெளியில போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு நாள் எப்ப வேணாலும் மழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. சிப்பியும் எப்பவும் போல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த சமயம் அதனோட நண்பர்கள்லாம் ஜாலியா ஒரு பக்கமா குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க யாருமே நம்மள கவனிக்கலையே, ஏன் இன்னைக்கு போய் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குளத்துக்கு வெளியில போகுது. இன்னைக்கு தான் வாழ்க்கையில முதல் முறையா சிப்பி அந்த குளக்கரையை தாண்டி கிராமத்துக்குள்ள போகுது. போற வரைக்கும் பெருசா தெரியல. நேரம் ஆக ஆக வெயில் அதிகமாயிருச்சு. நீர்வாழ் உயிரினமான தவளைக்கு நிலத்து சூடு தாங்குமா? ஐயோ அப்படின்னு பழக்க தோஷத்துல நடந்து போகாம குதிச்சு குதிச்சு போக ஆரம்பிச்சது. ஒரு வழியா குடிசையோரமா நிழல் இருக்கிற பகுதிக்கு வந்துச்சு. ஆனா அங்க நடக்க ஆரம்பிச்சதுதான், ஐயோ என்னது கால்ல என்னமோ குத்துது அப்படின்னு பார்த்தா குட்டி குட்டி கல்லு முள்ளுன்னு நிறைய கிடந்தது. மனுஷங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம், தவளைக்கெல்லாம் வலி தாங்குமா? அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசனையிலேயே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நேரம் ஆக ஆக பெருசா மனுஷன் நடமாட்டமே இல்லை. ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போயிருந்தாங்க. அதனால சுத்தியும் முத்தியும் பார்த்துக்கிட்டு இருந்த சிப்பி கண்ணுல ஒரு வீட்டு வாசல்ல இருந்த பல பூச்சு கண்ணில் பட்டுச்சு. அட, இத போட்டுட்டு தானே மனுஷங்க மழை காலத்துல எல்லாம் சேறு படாம நடக்கிறாங்க. நம்ம குளக்கரையிலயும் ஏகப்பட்ட சேர் இருக்குது. வர வழியில வேற இந்த முள்ளு வேற குத்துச்சு. சை, இப்போ கூட எனக்கு வலிக்குது. பேசாம இத போட்டுட்டு போனா நம்மளுக்கு கால்ல எதுவும் குத்தாதில்ல. இத போய் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு பூச்சுக்குள்ள குதிக்குது. குதிச்ச சிப்பிக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அது பூட்ஸை விட சின்ன அளவுல இருந்துச்சு. அதனால டொபக்குன்னு பூட்ஸுக்குள்ளேயே போயிடுச்சு. பார்த்தா அந்த பூட்ஸ் நம்ம தவளைக்கு பொருந்தவே இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி அதுல நகர முடியுமான்னு பார்த்துச்சு. ஐயோ, இந்த பூட்ஸை என்னால நகர்த்தவே முடியலையே. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுல குதிச்ச நேரத்துக்கு நேரம் தான் விரயமாச்சு. ச்சே, எனக்கு இது வேணவே வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு சோகமா போகுது.
நம்ம அப்பல்லாம் இனி மழையில சேறுபடாம நடக்கவே முடியாதா? காலு குத்தாம, நோகாம நடக்க முடியாதா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வருத்தமா போச்சு நம்ம சிப்பி. இந்த நேரம் ஏதோ ஒரு குழந்தை, "வேணாம், ச்சீ போ" அப்படின்னு தூக்கி போட்ட பழைய பொம்மை ஒண்ணு கிடந்துச்சு. ஆனா அந்த பொம்மை பளபளன்னு மின்னி நம்ம சிப்பியோட கவனத்த கவர்ந்துச்சு. ஏன்னா, அந்த பொம்மையோட கால்ல நல்லா அழகான, சன்னமா, அப்படியே கண்ண பறிக்கிற நிறத்துல இருந்த சிவப்பு நிற பூட்ஸ் ஒண்ணு இருந்துச்சு. அட! இந்த நிறம் இவ்ளோ நல்லா இருக்கே! என் பச்சை கலருக்கு இந்த சிவப்பு கலர போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்! அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த பொம்மை கிட்ட போச்சு. அந்த பொம்மையினோட கால்ல இருந்து ஒரு பூட்ட கழட்டி தன்னோட கால்ல போட்டு பார்த்துச்சு. அது உள்ள நுழைஞ்சிருச்சு. அவ்வளோதான். நம்ம சிப்பிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இன்னொரு பூட்டையும் கழட்டி இன்னொரு காலுக்கும் போட்டுக்கிச்சு. இப்போ டக் 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 அப்படின்னு நடந்து பாக்குது. ஆச்சரியம்! நிலத்தினோட சூடு தெரியல, காலில கல்லு, முள்ளு எதுவும் குத்தல. நம்மளோட சிப்பிக்கு ஒரே சந்தோஷம். ஐயா! இனி யாரும் நான் கிராமத்துக்கு போய் என்ன பண்ணேன்னு கேட்கவே முடியாது. இங்க எவ்ளோ கஷ்டமா இருக்கும் நடக்கிறதுக்கு, பூட்ஸ் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் நடக்கிறதுக்குன்னு நண்பர்கள்ட்ட போய் சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 அடி வச்சிருக்கோம். பார்த்தா, சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெய்யறதுனால அவசர அவசரமா குளத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம சிப்பி நடந்து போய்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒரு நத்தை ஒண்ணு சோகமா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருந்துச்சு. அந்த நத்தையோ அவங்க குளத்தை சேர்ந்த நத்தை தான். சிப்பி சிப்பி என்ன இந்த பக்கம் அப்படின்னு நத்தை கேக்குது. இல்ல நத்தையாரே, எனக்கு கிராமம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது, மழை வேற ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரம் போகணுமே அப்படின்னு சொல்லுச்சு. நத்தையோ வருத்தமா, சிப்பி சிப்பி என்னால இந்த மழையில நம்ம குளத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு நாள் ஆயிடும். என்னை தயவு செஞ்சு எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போறியா? என் குடும்பம் அங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தமா சொல்லுச்சான். சாதாரண நாளா இருந்தா நத்தை ஒண்ண தூக்கிட்டு அதுவும் இந்த கிராமத்து நிலத்துல ஓடுறதுக்கு நம்ம சிப்பி யோசிச்சிருக்கோம். இப்பதான் அதனோட கால்ல சிவப்பு நிற பூட்ஸ் இருக்குல்ல, அதனால சரி நத்தையாரே, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையால நத்தைய தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு நல்ல ஜொலிக்கிற பூட்ஸ்ல சேர் அப்புறத பத்தி கூட கவலைப்படாம டக்கு டக்குன்னு நடந்து சீக்கிரமா குளக்கரைக்கு போயிருச்சு. நத்தைய கீழே இறக்கி விட்டதையும் தான் நம்ம சிப்பினால மூச்சே விட முடிஞ்சது. சிப்பி, உனக்கு ரொம்ப நன்றி. நீ வரலன்னா நான் எப்ப வீடு வந்து சேர்ந்திருப்பேன்னே தெரியாது. ஏதாச்சும் ஒரு பக்கம் தண்ணி அடிச்சிட்டு போற வேகத்துல நான் போற வேகத்துக்கு சிக்கி இருந்தேன்னா வீட்டுக்கே வந்திருக்க முடியாது. உன்னாலதான் நான் வந்தேன். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதனோட குடும்பத்தை பார்க்க போயிடுச்சு. எவ்வளவு நேரமா ஆள காணோம்னு தேடிக்கிட்டு இருந்த அதனோட நண்பர்களோ சிப்பி சேறு படிஞ்ச பூட்ஸ் காலோட குளக்கரையில் நிக்கிறத பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பூட்ஸையும் கழட்டி போட்டுட்டு குளத்துக்குள்ள குதிச்சு சிப்பி. வாழ்க்கை அவ்வளவுதாங்க. சிப்பிக்கு ஆரம்பத்துல நடக்கிறதுக்கே பயமா இருந்தது. ஆனா திரும்பி வர்றப்போ அதுக்கு ஓடுறதுக்கே தைரியம் வந்துருச்சு. தைரியம் பூட்ஸ்னால வந்தது கிடையாது. ஊரை சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கு வந்த அனுபவத்தினால வர்றது. அதனால என்னைக்குமே ஒரு விஷயத்த செய்யறப்போ அது நல்லா இருக்குமா இல்லையான்னு யோசிக்காம தைரியமா அதுக்குள்ள இறங்குறதே நம்மளுக்கு பல தைரியத்தையும் நல்ல ஒரு அனுபவத்தையும் தரும். இந்த மாதிரி அழகான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.